Hello viewers, I am Bensla. நம்ம இப்போ 12th standard accounts பார்க்க போகிறோம். Chapter 1 Accounts from Incomplete Records. Statement of Affairs. Exercise 7. On 1st April 2018, Sudha started her business with a capital of rupees 1,20,000. She did not maintain proper book of accounts. Following particulars are available from her book as on 31st March 2019. Particulars கொடுத்திருக்காங்க. During the year, she withdrawn 30,000 for her personal use. She introduced further capital of rupees 40,000 during the year. Calculate her profit or loss. சம் பாருங்க. சுதா 1,20,000 கேபிட்டலோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹி டிட் நாட் மெயின்டைன் ப்ராப்பர் அக்கௌண்ட். ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணி ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பர்சனல் யூஸுக்காக 30,000 பிஸ்னஸ்லேருந்து வித்ட்ரான் பண்ணியிருக்காங்க. வித்ட்ரா மீன்ஸ் ட்ராயிங்ஸ். ஷி இன்ட்ரடியூஸ் 40,000 கேபிட்டல் அப்படின்னா பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அடிஷ்னலாக 40,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சுதாவோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல் வேணும். ஓப்பனிங் கேபிட்டல் 1,20,000 சம்பளம் சொல்லிட்டாங்க. க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மேட் பாருங்கள். இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஹெட்டிங் பாருங்கள். ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இந்த புக் ஆஃப் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அசான் டேட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் லைபிலிட்டிஸ், right hand side asset, sundry creditors, bills payable, outstanding expenses, bank overdraft, these are the liabilities. Cash in hand, cash at bank, sundry debtors, bills receivable, stock in trade, prepaid expenses, fixed asset, these are the asset. இப்போது அசெட் வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணி அசெட் சைட் அண்ட் லைபிலிட்டி சைட் போத் ஆஃப் த சைட் சேம் அமௌண்ட் ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைபிலிட்டிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸப்ட் கேபிட்டல் டோட்டல் அசெட் வேல்யூலேருந்து லைபிலிட்டிஸ் லெஸ் பண்ணும்போது கிடைக்கிற டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் ஆர் பேலன்சிங் ஃபிகர் இட்ஸ் ஆன் அ கேபிட்டல். சம்மில் இருக்கிற பர்டிகுலர்ஸ் எல்லாம் ஃபார்மேட் பேஸ் பண்ணி என்ட்ரி போட்டுக்கலாம். ஹெட்டிங் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இன் த புக் ஆஃப் சுதா as on 31st March 2019. சுதா அண்ட் 31st March 2019 சம்மில் கொடுத்துருக்காங்க. நேம் அண்ட் டேட் சம்மில் இருக்குது, என்ட்ரி பண்ணிக்கோங்க. சம் பாருங்கள். பேங்க் ஓவர் டிராஃப்ட் 50,000, லைபிலிட்டி சைடு என்ட்ரி பண்ணிக்கோங்க 50,000. தென் டெட்டாஸ் அசட் சைடு 1,80,000, 1,80,000. Then computer 30,000 asset side. Bills receivable 70,000 asset side. Machinery 3 lakh asset side. Stock in trade 1,60,000 asset side. Creditors 90,000 liability side entry பண்ணிக்கோங்க. Bills payable 2,40,000 liability side 2,40,000. Cash 60,000 asset side. சம்மில் இருக்கிற பர்டிகுலர்ஸ் எல்லாம் ஃபார்மேட் பேஸ் பண்ணி என்ட்ரி போட்டுட்டோம். டோட்டல் அசெட் ஆட் பண்ணி அமௌண்ட் என்ட்ரி பண்ணிக்கலாம். டோட்டல் அசெட் இந்த டோட்டல் அசெட் ஆட் பண்ணும்போது வி கெட் 8 lakh என்ட்ரி பண்ணிக்கோங்க. சேம் அமௌண்ட் இந்த 8 lakh சேம் அமௌண்ட் லைபிலிட்டி சைட் ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைபிலிட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம். 50,000, 90,000, 2,40,000 இந்த மூணையும் ஆட் பண்ணும்போது வி கெட் 3,80,000. இந்த 3,80,000லேருந்து 8 lakh
8 lakh லெஸ் பண்ணும்போது we get 4,20,000. இந்த 4,20,000 difference value balancing figure, it's on a capital 4,20,000 capital calculate பண்ணிட்டோம். Now we will prepare profit or loss. This is a format of profit or loss. Heading பாருங்க, statement of profit or loss for the year ended 31st March 2019. Left hand side particulars, right hand side amount. Closing capital இப்போதான் find out பண்ணோம். 4,20,000 entry போட்டுக்கோங்க. 4,20,000. Then drawing sumல கொடுத்திருந்தாங்க 30,000 கொடுத்திருந்தாங்க. drawings 30,000 entry போட்டுக்கோங்க. next additional capital introduce sumல என்ன கொடுத்திருந்தாங்க 40,000 கொடுத்திருந்தாங்க. entry போட்டுக்கோங்க 40,000. then opening capital business start பண்றதுக்காக 1,20,000 spend பண்ணாங்க பார்த்தோம் இல்லீங்களா, அதுதான் opening capital 1,20,000 entry போட்டுக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஃபார்மேட் பேஸ் பண்ணி. 4,20,000 ப்ளஸ் 30,000 ஆட் பண்ணும்போது we get 4,50,000. then less 40,000 we get 4,10,000. less 1,20,000 we get 2,90,000. பாருங்க, adjusted closing capital opening capital இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது adjusted closing capital bigger வேல்யூவா இருந்தா profit in the business, opening capital bigger வேல்யூவா இருந்தா loss in the business. இந்த சம்ல adjusted closing capital opening capital இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது adjusted closing capital big amount-ஆ இருக்கு. So profit in the business, profit for the year 2,90,000. அவ்வளோதான் இந்த sum. Thank you.